வெள்ளை கலையுடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு கம்மை அரியாசனம் படியனமும் பகலச் செவ்வாயும் கடிகமல் பூன் தாமரை போல் கையும் துடியடை மல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கருவும் சொல்லாதே வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகதுட்பொருளாவாள் கருணை வாசகதுட்பொருளாவாள் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வினை செய்யும் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி துவந்த்வா அதீதம் ககன சதர்சம் தத்துவமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாக்கியபூதம் பாவா அதீதம் திரிகுணரைதம் சத்குரும் நமாமி. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டாமிக் ஹேபிட்ஸ் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீ என்ன வேணும் என்ன ஆக போகிற அதை கண்டுபிடி. அதில் உதாரணம் வந்தது, நான் புத்தகம் படிப்பவர், ஐ எம் எ ரீடர், அப்படி உதாரணம். அதுக்கு பிறகு தான் மற்றது. முதல்ல நீ என்ன வேணும் என்ன. அப்போ சுதர்சன் காலங்காலத்தை என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அந்த ஐடென்டிட்டி, நான் என்னென்ன மை ஐடென்டிட்டி இது ஃப்ரீடம் இல்லைண்ணா, அது சொன்னால் அதை பற்றி சொல்ல சொன்னேன். ஓகே, அதுதான் தலையங்கம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 75, 74, 75 வயது உள்ள ரெண்டு, ஒருவர் தெரிஞ்சவர் மற்றவர் தெரியாதவர். அவர் பல காட்டி போட்டு இந்த கஷ்டம் துன்பத்திலேருந்து எப்படி வெளியில் வர சொல்லுங்கள். எனக்கு சிரிப்பு வருமோ மனசுறேன் கிதியா வாங்க. அடுத்த மாப்பிள்ளை வேறு பேர் என்ன, அமுதுக்கு சாமி இன்விடேஷன். நீங்கள் இல்லை, எனக்கு இந்த அமுதனுக்குள்ளே குண்டல்னி அப்படி ஜாக்கிரதை அங்கே மேலே போயிடுற உடனே. அதே அந்த உயிருக்காக நீ பிரார்த்தனை பண்ணுற இல்லை, நீ அவிச்சு கொட்டையா சொன்னா ஒட்டு பிரியணும் இல்லை. குருக்கள் வந்து மணி அடிச்சு சங்குதுவார் எல்லா பேயும் பேய் கூட்டுறதா அனுப்புகிறதா எனக்கு தெரியாது. அப்போ இது கிரிட்டிக்கே இல்லை. எங்களோட அம்மாவுக்கு நாங்களும் சரி எவ்வளோ ஓம் நம சிவபுராணம் தாயே என்று புராணம் பண்ணி ஜெபம் பண்ணி இல்லை, அவங்கெல்லாம் கொட்டி கொத்துறா அந்த பக்கத்தை விட்டுருந்தாங்க. நான் இந்த பக்கம் தட்டை தண்ணி இது நாங்கள் எல்லாம் செய்யறோம். அதை சொன்னேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, இவர டாபிக் இஸ் சாமியார் என்னது ஐடென்டிட்டி ஃப்ரீடம். 75 வயது வரை நீ புல்லை வட்டி கொண்டு இருந்தியா? உண்மைதான் கேட்குறேன். அதுக்குள்ளே எத்தனை கிட்டத்தட்ட 250, 300 ரூபாய் சேர்த்துருப்பாங்க இல்லை அது சார். அப்புறம் வந்து இருப்பாங்க எத்தனை ஹாஸ்பிட்டலில் போனாங்க வந்தாங்க. சார் கேள்வி சொன்னது நீ ஆனோடியாக உன்னை பார்த்தா நான் காய்க்க போகிறேன். இந்த இவங்களெல்லாம் பார்த்து காய்க்க எனக்கு இந்த உஷார் குறைஞ்சி போகும். என்ன சொல்கிற, இன்ஸ்பிரேஷன் குறையுமா? முருகன் நானே கவனம் நான் என்ன சொல்லுவாருண்டா, அது நாங்கள்லாம் புள்ள ஊட்டிக்கார இல்லறத்தார் அதெல்லாம் என்ன சொல்லாது. ஏன் ஏண்டா ஐயே அதி சுலபம். யார் சொன்னேன்? நான் சொல்லு. யார்? ரமண மகர்ஷி சாரசாரன் அதை சொல்லுவாங்க. அதான் இந்த புத்தகம் கொண்டு வந்திருந்தது. உத்திஷ்ட ஜாக்கிரத, எழுந்திரு விழித்துக்கொள். அவ்வளோ. பிராப்பிய வரான் எழுந்தோன்னு தெரியும். ஓஹோ நான் மாட்டிக்கணும், நான் பிறப்பு இருக்குது. அவன் பிராப்பிய வரான் நிபோதத்தை, இந்த விஷயம் அறிஞ்சவங்கள்ட்ட போ. சொல்லிவிட கடைசி வரி என்னன்னா, அதான் கொஞ்சம் சுரட்சதாரா. இந்த வழி பிளேடுற எஜ்ஜு மாதிரி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதாவது மன ஒருமைப்பா எல்லா நல்ல குணங்களும் உனக்கு இல்லாமல்
அங்கொரு கண்ணு அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அதெல்லாம் சொல்ல ஏன் சொல்லாண்டா ஏன் சொல்லாண்டா எதை பற்றி சொல்கிறேன் ஜோசன்? ஃப்ரீடம். அப்போ நீ என்ன செய்கிறாண்டா நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க 2 பேரும் இன்னொரு 5-6 வருஷம் தான், அவர் எல்லாம் நோயாளிகள் இல்லை தேவைப்படுறாங்க. என்ன கேட்குறாரு? இவ்வளோ 75 வயசு நீ என்ன கொண்டிருந்தாய்? அதாவது நீ தூங்கி கொண்டிருந்த என்னநாய் ஏன்னா அந்த அதான் சொல்லுது உத்திஷ்டேண்டா கண்ண மொழி விழித்துக்கொண்டு உத்திஷ்ட ஜாக்கிரதை விழித்துக்கொள். அதான் உத்திஷ்டேண்டா எழுந்துகோள், ஜாக்கிரதைண்டா உஷாராயுது. அது 2 அப்போ என்ன அர்த்தம்? அது தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். வெரி சிம்பிள். என்ன அது? அப்போ உண்மையில் இது அதிசுலபம் அந்த மனிதன் சொன்னது ஆழமான அர்த்தம். ஒன்று செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லை. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இல்லை நீ செய்கிற அத்துநாட்டூழியமும் இந்த தியானம் இது எல்லாமே இங்கே இருக்க கல்ச்சரை என்ன சொல்லணும்? இங்கே ஒரு ஆள் இருக்கார் கல்ச்சர், அவரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒழிய இதை ஞானம் அடைறதுக்கு இல்லை. அதுக்கு என்ன கண்ணமொழி முடிச்சு பாரு நடக்குது. அவ்வளோ வெரி சிம்பிள். அப்போ சாமியார் அதை தந்த ஐடென்டிட்டி ஃப்ரீடம் ஏன் சொன்னாங்கடா? நான் சொன்னேன் 8-9 வயதிலே இந்த மரணம் சேட்டன் இந்த கண்ணுக்கு முன்னே இவங்க ஒருவருக்கு ஒன்றும் தெரியாது. சார் என்ன 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 விழிப்பது? எஸ் இவ்வளவும் இந்த சின்ன பையனுக்கு தெரியுது. இவங்க எல்லாம் முடிச்சுடுறாங்க. இதை பொய்யர் ஒன்றும் தெரியாது. ஆனால் மரணம் சொல்லுங்க அது சட்டம். நீ நான் என்று சொல்கிற இந்த உடம்பு அமிர்தம் போனால். அப்போ ஃப்ரீடம் என்னக்குள்ள இது யாரும் உனக்கு திணிக்க முடியாது. யாரும் உனக்கு அதை தான் உத்திஷ்ட ஜாக்கிரதை எழுந்துகொள் விழித்துக்கொள். எழும்புறதும் விழித்துக்கொள்றதும் வித்தியாசம். வேக் அப் அண்ட் கீப் அவேக், அதான் அதை மொழிபெயர்ப்பு. முழிச்சா காணாது. நீங்கள்லாம் முடியும் தூங்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் முடிச்சும் காணாது. நிறைய பேர் இப்போ நீங்கள்லாம் அங்கே வந்துருக்கீங்க, நீங்கள் முடிச்சிட்டீங்க. ஆனால் ரிமைன் அவேக், தொடர்ந்து விழித்து கொண்டிரு. நீங்கள் செய்யலை. என்ன இது கிளியர்? இதுக்கு எதிராக சொல்லுங்க. அப்பா என்ன அப்ரூவல் பாருங்க. அதில் என்ன பிரயோஜனம்? சாமியாருக்கு ஒரு பிரயோஜனம், உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னும் நான் இன்றைக்கு நிறைய இதை பார்த்தேன். நான் ஃப்ரீடம் என்ற தலையங்கத்திலே அது சுவாமி சிவானந்தர் அது எழுதியிருக்க ஃப்ரீடம், அது தலையங்க ஃப்ரீடம் தான். அதனால் சொல்கிறார் நம்ம எல்லாரும் ஓடுறோம் இல்லை. நான் படிக்கிறேன் என்னது, நீங்கள் படிக்கிறது எஜுகேஷனில் அடுத்த சர்டிஃபிகேட் என்ன? எஜுகேஷன் சொல்லுங்க. எம்ஏயா? அதுக்கு மாஸ்டர் எதில்? எஜுகேஷன் இல்லை, அதில் ஒன்று இருக்கு இல்லையா? எனிவே நான் சொல்கிறேன்னா என்ன படிக்க டிப்ளமா ஏதோ நீங்கள் ரெஸ்ட்டில் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஒரு சின்ன கடை வச்சவன் ஐயா இது காணா வருமானம், நான் பெரிய ஒன்று கடை ஒன்று வச்சு வைக்க போகிறேன், தள்ளிடுமா. அப்போ ஃப்ரீடம் இன்றைக்கு இல்லாட்டி நான் ஃப்ரீடத்தை பற்றி கைச்சிருக்க மாட்டேன். ஓம் நமஸ்கா. ஸோ என்ன நான் அவரை தான் சொல்கிறேன். என்ன அற்புதமாக இருக்குது. ஒரு 10 படித்தவன் 12 படித்தவன் இல்லை, நான் யூனிவர்சிட்டி போகணும், அது போயிட்டு வந்தவரை நான் லெக்சர் எடுக்கும், ப்ரொஃபஸர் ஆகணும், அதான் சொல்லி கொண்டிருக்கேன். எல்லா இடத்துல எண்ணி அடுத்தபடி போய்க்கணும். எல்லாருக்கும் ஃப்ரீடம் வேணும். நம்மளோட ஃப்ரெண்டு இல்லை, அவன் யாருக்குள்ளையும் இருக்க மாட்டான் ஃப்ரீடம். அதை இப்போ நான் சொல்லுவேன் ஓகேப்பா. ஆனால் ஏன் அதை தான் சொல்கிறேன், ஏன் நீ சுதந்திரத்தை இதெல்லாம் என்ன ஃபைனான்சியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம் எதுக்கு? அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தை நீ பார்த்தேன்டா எல்லா இடத்தையும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சுதந்திரம் தந்துடுறாங்க. அப்போ அது என்ன அந்த கடைசி என்னண்டா, நீ உண்ட பேரே சுதந்திரம். சொல்லுங்க
ஃப்ரீடம். அது அந்த இடத்துல மட்டும்தான் உனக்கு ஒரு என்ன நிற்க முடியும். அது வரையும் 84 லட்சம் பிறவிலையும் ஓடிக்கொண்டிருந்தாய், இப்போ ஓடுறாய். பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மான் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சு துர்லபா. எத்தனையோ பிறவிக்கு பிறகு அந்த மகாத்மான ஒரு பக்தன் அவன் என்ன பண்ணுறானாம், இதெல்லாம் நான் கும்பிட்ற பரம்பொருள்ற வெளிப்பாடு அந்த சமகாத்மா. அப்படியான மகாத்மா சுதுர்லபம் மிக குறைவு, அபூர்வம், ஸ்கேர், ஏன்னா வேறு வேறு. பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம கொஞ்சம் எழும்பிட்டோம், விழிச்சு கொண்டிருக்கல. முருகனோட சண்டை உத்திஷ்ட ஜாக்கிரதை, விழித்துக்கொள், கீப் அவேக். அந்த 2வது வசனம் தான் நம்ம செய்யாமல் இருக்கணும். விழிச்சிட்டிங்களா, நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க ஒருவரும். இங்கே ஒரு இடத்துல தெரியுது, தஸ் டு பி டன். ஆனால் நீ என்ன பண்ணல, கீப் அவேக், தொடர்ந்து செய். நான் 75 வயது, 2 எனக்கு சிரிப்பு. நான் ஏதோ சொல்லி அனுப்பிவிட்டேன், எனக்கு சொல்லக்கூட சிரிப்பு வருது. ஏனெண்டா நீ என்ன போகிறாய், நத்திங் யூ கேன் டு. சாமியை என்ன வந்தாலும் அதை நீ செய்ய போகிறல்ல. நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். நீ அவ்வளவு 5 விளையாது, 75 விளையுமோ. நான் எல்லாரும் அந்த பிச்சைக்காரன்லாம் நடந்து போகிறாங்க, பணக்காரனா வேனில் போவாங்க. எப்படி அறிவு பாருங்க. அப்பா, அந்த அறிவுக்கு என்ன இல்லையா ஐயா. அப்போ என்ன சொல்கிறேன்டா, நீ அதானே அது உத்திஷ்டேண்டி ஏன் சொல்கிறாங்களா, அதே தூக்கி கொண்டிருக்கன்னு சொல்லலை, உங்களுக்கு சொன்னது உத்திஷ்ட ஜாக்கிரதை. அப்போ என்ன வேண்டா, நீ நினைக்கிறானா விழித்திருக்கேன், ஆனால் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். அற்புதம். ஸோ சேசன், நீ கேட்ட ஃப்ரீடம் எந்த ஐடியா. நான் தூங்கவே இல்லை, உண்மையிலே தூங்கவும் முடியாது, சாதாரணமே தூங்க முடியாது. ஆனால் உதவி இந்த இளங்கலை போகாத இடம் இல்லை. நான் இதான் கேட்டேன். இப்போ பாருங்க, சொல்லுங்கள் எல்லோரும். ஊன் கட்டு உயிர் கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டு. இப்போ இந்த அறிவில் நல்லா தெரியும், இதை நான் பார்த்துட்டேன். இந்த உடம்பும் இல்லை, அந்த உடம்பும் இல்லை. ரைட், ஃபினிஷ். அப்புறம் ஊன் கட்டு உயிரெண்டா, நான் இப்போ இந்த உடம்பை பேஸ் பண்ணி தானே நீ ஜீவாத்மான்னு சொல்கிற, அதுவும் இல்லைன்னு நல்லா தெரியுது. எதானே கிளியர். உன் கட்டு உள்ளமும் போய் இந்த உடம்பை, இந்த பேர் உருவத்தை பேஸ் பண்ணி தான் உன் எல்லா எண்ணங்களும் வருது. ஏன்னா கிளியர், எல்லா எண்ணங்களும் எதை பேஸ் பண்ணி வருது, பேர் உருவம். அப்போ உன் கட்டு உயிர் கட்டு உள்ளமும் போய் நான் கட்டு என்ன எங்காணுற, இதான் இந்த கேள்வி. அவள் போய் கேட்குறா, அவங்கெல்லாம் சும்மா மொனப்பிசுத ஒரு நாங்கள் இல்லை. இந்த நம்மளாக்களை நாங்கள் இந்த பைத்தியை விட்டு ஒரு காலங்காலத்தில் ஒரு காலக்கைய அப்படி சொன்னான். ஆனால் ஒரு துறை மட்டும்தான் சொன்னான், புத்த துறவி தமனை. இந்தியா சொன்ன, இந்தியாவுக்கு போ, தெரிஞ்ச குருமாரெலாம் இருக்கிறாங்க, அவங்க வழிபாட்டு பியூட்டிஃபுல். அப்போ அந்த இளவயதில் இதெல்லாம் நல்லா தெரியுது. என்ன, நெருநலுடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்திய உலகு, நேற்றிருந்தவர் இன்றில்லை எங்கே ஜெபம். அதுதான் இது குளோரி. எனக்கு எதிராக விருப்பம். அது இந்த திருவள்ளுவர் அது என்ன சாக்காசி ஸ்டேட்மெண்ட் போல்றது போல் நிகழ்றது. அப்போ இன்னும் சிங்கம் மாறியண்ட புள்ள இன்னும் சம்பளங்கிழமை. அப்போ இந்த ஐடி அவன் சொல்கிறேன், நீ ஒரு கேட்டகழி என்ன சுதந்திரம். எந்த ஐடி, யார் ஐடி, சுவாமியார் ஐடி, உங்களோட ஒரு ஐடியும் இல்லை. என்ன சந்தோஷம் பாருங்க, எங்களோட ஐடி இல்லை தான், நாங்களே விடுங்க, நாங்கள் சிவனை விடவும் மாட்டான். விட முடியாது. ஏன்டா ஜோதிச்சு பாருவா, என்னோட குரு நான் ஒரு சொன்னேன், இந்தா போய்கொண்டிருக்க மடுவில் விழுவார். அந்த மடுவில் சில மடுவில் நீ பார்த்தீங்கன்னா யானை இந்த கேரளாவுக்குள்ள இவ்வளோ இந்த மாடு யானை விடுறது இவ்வளோ பெரிய மடு பாருங்க இல்லை. அப்போ யார் தூக்க போகிறாய் நீ, அதுக்குள்ளே போய் எடுப்பான். அப்போ நீ விளக்க போகிறாய், நல்லா தெரியுது, விடலாமா? எஸ் எஸ், அந்த கருணை பொங்கும் உள்ளம் விட முடியாது.
நான் நிறைய பார்த்தேன் குருநாதர் பெரிய அந்த மகான்கள் அப்பா பெக் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் நடக்கும். அப்படி அவர் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அவங்க கையாங்கட்டி பிள்ளை மட்டும் இல்லை கேன்சர் வந்து தட்டு தண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் செத்து ஒரு நாய்க்குட்டி கூட போய் பார்க்க வருது. அந்த ஆசிரமத்தில் க்ளோரியஸ் பெரிய மனுஷன். வாரண்டி சொல்ல கூட எல்லோரும் சாமி வாரம் அப்படி சொல்லுவாங்க. அப்படியான மணி என்ன சொல்கிறேன். அப்போ ஏன் சொல்கிறேன்டா, ஏன் இந்த மகான் உங்களுக்கு பின்னால் நிற்கிறேன்டா, நீ மடுவில் அவ்வளோ புறா உன்னை அந்த மடுவில் நீ தனியாக வெளியில் வர முடியாது, உன்னை யாரும் வெளியில் கொண்டு வரவும் மாட்டாங்க. சொல்லுங்க திரும்ப சொன்னா ஒன்று சத்தமாக சொல்லணும். எடுக்க முடியாது. அதை ஒரு பார்த்தா துடிக்கும் இல்லையா அந்த இதயம் நிறைய பார்க்கலாம். எஸ் எஸ் இன்றைக்கி ஒருவர் நம்மளோட நண்பர் சொன்னார், சாமி சொல்கிற பல விஷயங்கள் எனக்கு விளங்கல்ல. எப்படி விளங்கும்? இப்போ பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான். அதாவது உத்திஷ்ட ஜாக்கிரத, விழித்துக்கொள், எவேக் அண்ட் கீப் எவேக். உத்திஷ்டன்னா எழும்புவோம், ஜாக்கிரதைண்டா எச்சரிக்கை. எச்சரிக்கையான ஃப்ரீடம் இஸ் அ ப்ரைஸ் ஆஃப் எட்டர்னல் விஜிலன்ஸ். அப்பாட சொன்னேன், தெய்வம் சும்மா ஒரு படியில் இந்த கீழே அவ்வளோந்தான் ரோட்டில் விழுந்து அல்பரா இல்லையாப்பா, கவலையினம் பஸ். நான் இன்னும் நம்புறீங்க என்ன சார் ஸ்லிப்பை கொண்டு வரேன். நான் ஒவ்வொரு படியையும் என்ன நான் வழுக்குதுன்னு பார்த்தா நான் பார்த்தா வழுக்காது, ஏன்னா ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அதானே நீ விழுந்து பார்க்க வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்போ ஹாஸ்பிட்டல் போனீங்களா? நோவுதான், இவ்வளோ தான் சும்மா ப்ளஃப் பண்ணி கேட்டு கொண்டு வேறு கூட எதாவது செய்ய முடியும்? நத்திங். இந்த இடத்துல போனாடி நான் யோசிப்பாம்மா, யாரும் நான் உதவி செய்ய முடியாது. பெரிய அநியாயம். எனக்கு ஒரு நாள் எனக்கு அந்த நாளில் அந்த கொலிக் பெயின் ஆடாமல் அது அப்படி வாரேன். அது இப்போ ஒரு டாக்டர் வந்து சரியா 100% சரி ஆகி போயிட்டு தாங்க முடியாது. மாதாஜி வா பக்கம் எல்லாம் செய்துட்டுன்னு என்ன கேட்க முடியும்? சரியா நோவுதில்லை, நோவு தராத, அதுதான் அவ்வளோ. தூங்காண்டி. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்கண்டா இந்த உள்ள ஊட்டி பேர் வச்ச இதை பற்றி சொல்கிறோம். ஃப்ரீடம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் சொல்லு. அதை ஆட் பண்ணினா நல்லது. இல்லாட்டி ஃப்ரீடம்ண்டா நாட்டு சுதந்திரம். அப்போ உண்மையிலேயே ஒன்ற பேர் ஃப்ரீடம். இந்த ஆத்மன் இஸ் ஃப்ரீடம். சிவருமா அதோட வருது, அதோட என்ன ஒன்லி ஆத்மன் கேன் பி ஃப்ரீடம், மற்ற ஒன்றும் இல்லை. அதனோட நீ ஆத்மனாக இருக்கிற, அதனோட தான் வந்து ஆசை, இந்த ஃப்ரீடத்துக்கு உனக்கு ஆசை வருது. என் நீ அதுவாய் முடிங்க இருக்கிறாய். ஸோ முதல்ல கீப் அவேக். என்ன தூங்கினது போதும். ஏன்டா யோசிச்சு பாருமா, அன்றைனா சொன்னதான் அந்த புத்தர் அழகான உதாரணம். யூ ஆர் ஸ்லீப்பிங் இன் எ பேர்னிங் ஹவுஸ். இந்த ஆடியோலாம் நான் பார்த்துட்டு இந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கும், அப்பா அவங்க அடிச்சுட்டு நெருப்போட ஊற்றிட்டு வந்துட்டாங்க. ஆடியோ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நினைக்கிறேன் அப்படியே போயிடும் இந்த வீடு. வெட்டு என்னப்பா நான் என்ன கண்ணா 2-3 வீட்டை பார்த்துருக்கேன். அது முழுதும் வைக்கல் என்ன ஓலை முழுதும் இது கூட அது ஒரு குழந்தை தூங்கி கொண்டு யோசிச்சு பாருங்க. நான் பார்த்து அவங்களோட அப்பா இல்லை யாரோ ஒரு ஆள் ஒடிச்சு ஊற்றிட்டு வந்தேன். என்ன சொல்கிறேன் நான் வர இது புத்தர் உதாரணம். அந்த காலத்தில் உங்களுக்கு பீகார் நான் போயிருக்கேன், சரியா வறுமையான ஏரியா. அந்த இடத்துல இப்படி தான் இருக்குது, நெருப்பு பிடிச்சா அரோரா. அப்போ பேர்னிங் ஹவுஸ்ண்டா நீ நான் என்ன நினைக்கிற இந்த வீடாய் இந்த உடம்பாய வீட்டுக்குள்ளே இப்படி உடம்புனா 3 தூள சூக்ஷ்ம காரண சரீரம், இந்த குரோஸ் பாடி, இந்த மற்றது மனம் புத்தி சித்தம் வாங்காத சூக்ஷ்ம சரீரம், அறியாமை ஆகிய காரண சரீரம் ஆகிய இந்த 3 உடம்புக்குள்ளேயும் நீ தூங்கி கொண்டிருக்கிறாய். இது எரிப்பாங்களா புதைப்பாங்க நல்லா தெரியுது. ஆனால் மற்ற ரெண்டும் நீ பேயாராலும் சொல்கிற பேயனே சொல்கிறேன்டா அதுக்கு ரெஸ்ட்லெஸ். இந்த பேயன்ற அர்த்தத்துக்கே அதுதானே இல்லைடா பேய் அலைஞ்சு சொல்கிறாடா அது ஒரு ரெஸ்ட்லெஸ் சொல்கிறேன். அப்படி அலையப்படாது. உங்களுக்கு தெரியாது. இந்த இவளுங்க நேற்று படித்து கொண்டிருந்தா என்னது வயிற்றில் இருக்க குழந்தை அதை சொல்லுது, ஐயா நான் இது வரலையும் தவறு விட்டேன் ஐயா,
இப்போ நான் வந்துட்டேன், இனிமேல் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்ட்டு கபில முனி அவர் இறைவன் அவதாரம், அவர் அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறார். அதில் வருது இந்த குழந்தை. ஏனண்டா அங்கே வந்த புறாவும் நீ தெரியுது வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது? அப்படி எத்தனையோ தர நீ தவறு விட்டாய். நீங்கள் எல்லாரும் இல்லை பல தரவுகளில் இல்லாட்டி இங்கே வந்திருக்க முடியாது. இந்த அட்டென்ஷனும் முடியாது, எனக்கும் அட்ராக்டிவ் இருக்காது. வாங்க 2 பேருடையும் எழுப்பி அனுப்பிவிடு, நீ போயிட்டு வாங்க. உண்மையில் எழுப்பி நீ போயிட்டு வாங்க அனுப்பிவிடு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட சொன்னேன் தூக்கிட்டு போனண்டா அனுப்பியா போனண்டா என்ன வேண்டா, நான் இவங்க எழுப்ப மாட்டாங்க, நான் எழுப்பிட்டு போகிறேன். நான் எழுப்பிட்டு போவேன்னா போனா ஏன் ஒரு பிரிவினம் இல்லை, யூஸ்லெஸ். ஆகவே ஃப்ரீடம் சுதந்திரம் வச்சு பாரு, நீ அதுவாக இருக்கிறாய். அப்போ இப்போ அழகாக இந்த சொரப்பிரியா அந்த அனுப்பியிருக்காரு, அது ஃப்ரீடம். 2 இடத்த ஃப்ரீடம். ஒருத்தர் என்ன சொல்கிறாருண்டா அற்புதம். இந்த 3 உடம்பும் 3 சட்டை தூள சூக்ஷ்ம காரணம். நீயும் இல்லை முடி டைம் இல்லை, இது சட்டை. இப்போ நீ என்ன சொல்கிற? அந்த சட்டையை நீ என்ன சொல்கிறாய்? நான் என்று சொல்கிறேன். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இது சட்டை என்று உனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஞான நூலும் பெரியவங்களும் சொல்கிறாங்களே இல்லையோ முருகநாதன். அப்போ என்ன பண்ணுறேன்டா இந்த இடத்துல எனக்கு இன்றைக்கு தான் இந்த குருமார்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு சேவை செய்து 24 மணித்தியாலும் 365 நாள் 12 வருஷம் இன்றைக்கு எனக்கு ஐயா அப்படி தலையில் அடித்த மாதிரி தெரிந்தது. ஓஹோ, ரெண்டு அவங்களுக்கு வர அந்த உடைப்பு சங்கிலி இல்லையே, இதனெல்லாம் சொன்னேன். ஒரு 2 நாள் அந்த பாயிண்ட் வரையும் போட்டு, ஒரு நாளைக்கு விட்டால் மன்னிப்பு, 2 நாளைக்கு விட்டால் அது பழக்கமாக இருக்கும். ஆனால் அது கெட்ட பழக்கமாக இருந்தால் நீ 2 நாளைக்கு விட்டேன்டா, 3ஆம் நாள் சில வேலை அந்த பழக்கம் இல்லாமல் போயிடும். அதை போயிட்டு நம்ம சொல்லு ஏன்டா அந்த இடத்துல வேணுமெண்டான்னு சொல்லு. ஸோ அது மட்டும் எவ்வளவு கேப் பண்ணி பாருங்கள். நான் அந்த ஆசிரமத்தில் இருந்து உங்கள் எல்லோரும் இங்கே அடுத்த பிறவியாவது பொம்பளைலாம் ஆம்பளையாக பிறங்கோ, அடுத்த பிறவியில் பொம்பளையாக பிறக்க வேண்டாம். முண்டா முதலாவது. 2வது இல்லை இந்த அறிவு கொஞ்சம் ஆழமாக்கிட்டு அடுத்த பிறவி வரும். அப்போ அதில் நீ என்னோட உடனே என்ன சொல்கிறாங்கோ, தத்துத்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி. இது அறியறண்டா அந்த மகான்கள்கிட்ட போ, இதில் பணிவோடு அவங்களுக்குன்னு பிரணாம் நமஸ்காரம் செய், அவங்களோட இதயம் குளிர சேவை செய். அப்புறம் தெரியாத கேள், வேறு வழியே இல்லை. நானே பந்தா நான் இன்றைக்கி எனக்கு திடீர்னு இல்லை யோசிச்சு பாருங்க, எத்தனை 50 உங்களுக்கு வயதுன்னு 54 தொடங்கியாச்சா 60. ஸோ இல்லை 5 விளையாது 50. நான் 21 வயது எனக்கு என்ன அந்த மாதிரி ஐயோ 9 வயதிலே தொடங்கிட்டு உடம்பும் உறுதியாக இருந்தது, மனதும் உறுதியாக இருந்தது. அந்த ஸ்ட்ரீட் மென்டாலிட்டி, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் படிப்பால் இல்லை பார்க்குறது. இதுன்னு கல்யாணம் கட்டி 3-4 நாள் தான் அந்த வீட்டுக்கு போயிடும். அது சின்ன பையன் தான், அவரை காய்ச்சி போட்டு சந்தையை மாதிரிக்கான்னு கேட்டுருவேன். இல்லை அவள் தனியாக கேட்டோன்னுவாங்க. ஒற்று வர உடனே சின்ன இப்போ தான் சொல்கிறாங்க அவங்க. அவனையும் நான் ஒரு ஆளை கூட்டி வா என்னண்டு அவன் எனக்கு சொல்லணும், என்னது கல்யாணம் கட்டி புள்ள வைத்து நான் சந்தோஷமாக இருக்கேன் தெரிஞ்சவனாக இருக்கணும். இல்லாட்டி நீ கொஞ்சமாக இதெல்லாம் ஊசி போட்டவனை சொல்கிறான்னு சொல்லி கொண்டு எனக்கு தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்படி ஒருவன் சொன்னால் அவன்கிட்ட காலில் விழுந்து அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு நான் கல்யாணம் கட்டுவேன். ஜோக்கோ இது சொல்லுவோம். இப்போ அடுத்த பிறவிலையாவது கொஞ்சம் பதிச்சு வச்சுங்கண்டா என்ன வேணும் ஆனால் அந்த என்னது என்ன ஊட்டம், அது இயல்பூக்கம் அது மற்றது ஸ்டிங்க்ட் அதெல்லாம் இருக்கும். பசி தாகம் இனப்பு அது செக்ஸு, மற்றது என்ன தூக்கம், அது எந்த பிறவி எடுத்தாலும் வரும். ஆனால் உனக்கு தெரியும் இது நானும் இல்லை என்ன இல்லை, இதெல்லாம் இன்ஸ்டிங். நான் உண்மையில் வெரி சீரியஸாக இன்றைக்கி இவர் சொன்ன இருந்து நான் கிட்டத்தட்ட மணிக்கணத்தில் இதை படித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நல்லா தெரியுது. நீ ஒருவரும் லாயக்கில்லைன்னு சொல்லுவாங்க. சார்
ஆனால் லாக்கு ஆனால் இதுதானே படித்து என்ன ஒன்று நல்லா தெரியணும். நான் கோட்டை விட்டேன், ஆனால் விட மாட்டேன். ரெண்டு நீங்கள் அடி உள்ளத்தில் இல்லை உண்மையிலே உன்னை தேர்வன பெருமான். ஆனால் அவர் எனக்கு இப்படின்னு சொன்னால் செய்வார். என்னென்ன அர்த்தம் என்ன இப்படி சொல்கிற அர்த்தம் என்ன? உங்களோட இஷ்டத்தையும் டேய் இன்னும் தெரியுமா நீ ஆடு விளையாடுறான்னு இல்லை அருணைதிநாதர் இல்லை அவர் சாகிறது அந்த கோயில் இப்போ இதில் ஏறி என்ன சூசைட் பண்ணுறது தான் பாஞ்சார் அந்த மணியன். ஆனால் முருகப்பெருமான் அதை பிடிச்சி என்ன அவசரம் இப்பனே என்ன ஏஞ்சாங்க முடிந்தது. இந்த சாபம் இதெல்லாம் இல்லை இந்த பஞ்சு மூட்டை மாதிரி எல்லாம் போச்சு. நாரதரை பார்த்தாரு யாரு எல்லாம் தெரிஞ்ச சோனகிரி யாரு ராமாயண வழின்னு வா நான் சொல்லி சொல்லணும். அவர் பேர் என்ன ரத்னாகர் அவரோட பேர். அவர் பார்த்து என்ன இவனை கொள்ள போகிறோன்னே அவர் என்ன பியூட்டிஃபுல் நல்லா யோசிப்பார்.